ஆதியே துணை. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி நன்னாளில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தீபாவளி அன்னைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கங்காஸ்தானமாச்சா அப்படின்னு கேட்பாங்க. இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நடைமுறையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள குழந்தைகளுக்காக இருக்கட்டும் அல்லது பெரியவங்களுக்காக இருக்கட்டும், இது குளிக்கும் பொழுது எனக்கு சேரலை, சளி பிடிச்சிருது, அதுக்கு நம்ம என்ன மெத்தட் ஆஃப் வேயில் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பொதுவாக நல்லெண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த எண்ணெயை வாங்கிட்டு ஒரு 4-5 குறுமிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்ல எண்ணெயை காய வைக்கணும், கொதிக்க வைக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் சூடானோடனே இந்த குறுமிளகும் ஜீரகத்தையும் உள்ளே போட்டுறணும். போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடணும். அந்த எண்ணெயை தான் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம எண்ணெய் வச்சதுக்கப்புறம் குளிக்க போகும் பொழுது பாத்ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வாய் ஃபுல்லாகவே தண்ணி நிறச்சிக்கணும். வாய் ஃபுல்லாக நம்ம என்ன தண்ணி வேணாலும் நிறச்சிக்கலாம். நிறச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் சோப்பு போட்டு குளிப்பாங்க. அப்படி குளிக்கக்கூடாது. சீயக்காய் அல்லது பைத்தம் பருப்பு மாவு அல்லது கடலை மாவு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம குளிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது நம்ம அந்த வாயில் இருக்க தண்ணியை கீழே துப்பிட்டு அதுக்கப்புறம் வாயை குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சளிங்கிற தொந்தரவே இருக்காது. சளி இதனாலையும் பிடிக்காது. எப்போவுமே நீங்கள் இந்த குளிக்கும் பொழுது வாய்க்குள்ளே தண்ணி வச்சுட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணி மூலியமாக ஏற்படக்கூடிய சளி தொந்தரவுகள் இல்லை சளி பிடிக்கிறது, தலை பாரமாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்க முடியும். குழந்தைகளுக்கும் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நல்ல பயனை பெற முடியும். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான விஷயத்தை நம்ம அனைவரும் தெரிஞ்சு பயன்பெறுவோம். நன்றி.